என்னங்க ஃபோனும் போல காசும் வர மாட்டேங்குது. இல்லை ஃபோனும் போல காசும் வர மாட்டேங்குது. ஏன் கிடைக்குமே செல்லா. திரும்ப வேணா ஒரு தடவை போட்டு பாருங்களேன். ஏற்கனவே 2 வாட்டி போட்டேங்க. டயல் டோன்லாம் வருது, ஆனால் கால் போக மாட்டேங்குது. என்னன்னு தெரியலையே. சரி, என் காசையாச்சும் எடுத்து கொடுங்க. காசா? ஒரு நிமிஷம். அப்பல முதல்ல அடித்தேன், ரிங் போயிட்டே இருந்துச்சு. குளிச்சுக்கிட்டு இருந்தீங்களாக்க குட் நேரமோட. ரைட்ரா சொல்லுங்க தம்பி. என் காசு எடுத்து கொடுங்க, கிளம்புறேன். காசா? எவ்வளோவியா? 2 ரூபா. இப்போ திறக்க முடியாது, சாவி இல்லை. போயிட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு வேணா வாங்களேன். அப்புறம் திறந்து எடுத்துக்கோங்க. இப்போ கல்லாலேருந்து எடுத்து கொடுங்க. காசை கணக்கு பண்ண எப்படி தம்பி தர முடியும்? போயிட்டு 1 ஹவர் கழிச்சு வாங்க, தர்றோம். போயிட்டு அப்புறம் வாங்க தம்பி, கடை அங்கே தான் இருக்கும். அப்பல சொல்லியா கொடைக்கானலுக்கா? வேற யாராவது ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து உள்ளேயாச்சும் வைங்க. சரிப்பா, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் போயிட்டு வாங்க. காலங்காத்தாலும் தம்பி போட சொன்னேன் தம்பி, போயிட்டு வாங்க. அப்பல வேற ஒன்றும் இல்லையா? வீட்டுக்கே வர வைக்கலான்னு பார்க்குறேன். நீ எதுக்கு ஒரு தடவை ஒன்றாலாம் சொல்ல போல? என்ன ஆச்சு? போட்ட காசு வருதான்னு தட்டி பார்த்தேன், மொத்த காசும் வந்துருச்சு. என் காசு 2 ரூபாய் எடுத்துக்கிட்டேன். ஃபோனை சரி பண்ணும்போது லாக்கையும் சரி பண்ணிடுங்க. ஹலோ, டைம் இல்லை, அவசரமாக போகிறேன். வேணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வரேன். என்ன கல்யாணி, என்னாச்சு? அதான் போகிறான் பாருங்க. ஆமாட்டுக்கு வந்தால் ஃபோன் அடிச்சு நொறுக்கி விட்டு போயிட்டே இருக்கான். ஏன்பா தம்பி, இங்கே உட்காந்துரு. காதல விழா கூப்பிடுவோம்ல. என்னண்ணே பிரச்சனை? போனை உடச்சிட்டு இவன் பாட்டி இங்கே வந்து உட்காந்துருக்கான். திமுறா தெரியுமா அவனை? இல்லை, நம்ம காலேஜ் பையன். ஏய், உங்ககிட்ட தானடா பேசிட்டு இருக்கேன். எந்த ஏரியாடா நீ? அங்கே என்னடா வேடிக்கை? என்னடா முறைக்கிறாரு நொன்ன? வாடா வெளில வாடா. டேய் வாடா வெளில வாடா. ஏய் ஆமாப்பில்ல, நேற்று தான் டாக்டர் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணேன். 55 நாள் தள்ளி போயிருக்கு. மூத்தது பொண்ணுங்கிறதுனால 2வது எல்லாரும் பையங்கிறாங்க. பொண்ணாக இருந்தாலும் ஓகே, பையனாக இருந்தாலும் ஓகே. ஏய் யாரோ வந்திருக்காங்க பிள்ளை, அப்புறமா ஃபோன் பண்ணுறேன். ஓகே. இந்த பொண்ணோட அப்பா தேவையில்லாமல் நான் அடிச்சிட்டாப்புல. நானும் திருப்பி அடிச்சிட்டேன். மயக்கம் போட்டாப்புல. இந்த பொண்ணு வீட்டுக்கு போகணும்னு அழுகுது, ஆனால் வழி சொல்ல தெரியல. அதான் இப்போ நான் என்ன பண்ணணும்? நம்ம ஏட்டு விசுவோட பொண்ணு மேடம். அவருங்க அங்கெல்லாம் ஒன்றும் அடிப்படல டாக்டர். அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நாக்கு மட்டும் நீட்டுங்க. ஏண்ண ஏற்கனவே டியூட்டியில் தண்ணி அடிச்சதுனால தான் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. காலங்காத்தால சரக்கு அடிச்சுட்டு வெட்டி பஞ்சாயத்து போயிருக்கீங்க. இல்லை மேடம். சும்மா இருங்கண்ணே. படிக்கிற பையன் மேலே ஆள் கடத்தல், கொலை முயற்சின்னு கேஸ் போட சொல்லியிருக்கீங்க. உங்கள் பிள்ளைய வீட்டுக்கு அமிச்சாச்சு. அந்த பையனை வார்ன் பண்ணி வீட்டுக்கு அமிச்சிருங்க. ஓகே மேடம். தம்பி இங்கே வாப்பா, உன்னோட சாமானெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. இன்னொரு தடவை போலீஸ்கிட்ட வந்து சிக்காத. படிக்கிற பையன் பார்த்து நடந்துக்கப்போ. நீங்களே பாருங்க, காலேஜ் பேரு என் பேருன்னு எல்லாத்தையும் தெளிவாக கட்டம் கட்டி போட்டிருக்காங்க. பாருங்க, கல்லூரி முதல்வர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரு கேள்வி வேற. இவர் இப்படி எங்கெல்லாம் போய் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு பின்னாடி போய் நாங்கள் பார்த்துட்டு இருக்க முடியுமா? எவ்வளோ ஃபோன் கால்ஸ். இவர் ரோட்டில் போய் சண்டை போட்டு வந்ததுக்கு நான் இங்கே உட்காந்து எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. சார், கருணாகரன் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் சார். ஒழுக்கம் வேணுங்க சார். முதல்ல படிப்பெல்லாம் அப்புறம் தானே. நல்லா படிக்கிற பையன் விட்டுட்டோம்னா நாளைக்கு இதுவே மற்ற பசங்களுக்கு தப்பான முன் உதாரணமாயிராத சார். Moreover, this decision has been taken by our committee, not by an individual. So, என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். டிசி எல்லாம் ரெடியாக தான் இருக்கு. நீங்க வேற காலேஜ் ட்ரை பண்ணுங்க. போற இடத்துல கொஞ்சம் ஒழுங்கா நடந்துக்க சொல்லுங்க. சார், நான் எங்கே சைன் பண்ணும்?